வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு எபிக் லைஃப். நான் உங்கள் வெற்றி கூட்டாளி. இன்றைய வீடியோ பதிவின் மூலமா யாராவது உங்க மேல ரகசியமா மறைமுகமா பொறாமை கொள்றாங்களா அப்படிங்கிறத வெளிப்படுத்துற 11 அடையாளங்கள் என்ன அப்படிங்கிறத நாம பார்க்க போறோம். அடுத்தவங்க நம்மளை பார்த்து பொறாமப்படுறாங்களா அப்படிங்கிறத நாம ஏன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுக்கான ஒரே ஆன்சர் நீங்க அவங்கள அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக. சரி, அந்த 11 அடையாளங்கள் என்னென்ன பார்க்கலாங்களா? முதலாவது, தே பிரைஸ் யூ ஃபால்ஸ்லி. உங்களை பாராட்டுறவங்க, உங்களை புகழ்கிறவங்க எல்லாருமே உங்களை விரும்புகிறவங்க, உங்களுடைய வெற்றியை விரும்புகிறவங்க அப்படின்னு எடுத்துக்க முடியாது. உங்கள் மேலே பொறாமப்படுறவங்க கூட உங்களை பாராட்டலாம். எப்படின்னா, மனசார உண்மையாக உங்களை பாராட்டாமல் அவங்க மனசில் ஒரு விஷயத்தை வச்சுட்டு, அதாவது நெகட்டிவான ஒரு விஷயத்தை வச்சுட்டு போலியாக உங்களை பாராட்டுவாங்க. சில நேரத்தில் சும்மா அப்படியே பாராட்டி விடுவோம், சும்மா அவங்கள புகழ்வோம் அப்படிங்கிற மாதிரி உங்களை ஒரு புகழ்ச்சியோ அல்லது பாராட்டுக்களையோ உங்களுக்கு கொடுப்பாங்க. இரண்டாவது அடையாளம், தே காப்பி கேட் யூ. உங்களை அப்படியே காப்பி கேட் பண்ணுவாங்க. அதாவது நீங்கள் என்ன மாதிரி ட்ரெஸ் பண்ணுறீங்க, நீங்கள் என்ன மாதிரி வாகனம் வச்சுருக்கீங்க, நீங்கள் என்ன மாதிரியான கடைக்கு போகிறீங்க, நீங்கள் என்ன மாதிரியான விஷயங்களை பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அவங்க பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. உங்களை நீங்கள் என்னென்னலாம் பண்ணுறீங்களோ அதை எல்லாம் அவங்களும் காப்பி பண்ணிகிட்டே இருப்பாங்க. மூன்றாவது அடையாளம், தே பேலட்டில் யோர் சக்ஸஸ். நீங்கள் ஒரு விஷயத்தில் சக்ஸஸ் அடைகிறீங்க அப்படின்னா அதை ரொம்ப ஏளனமாக அல்லது சிறுமைப்படுத்தி பேசுகிற மாதிரி, இவங்க இதனால தான் அப்படி பண்ணியிருப்பாங்க, இவங்க லக் அடிச்சிருக்குப்பா, இவங்களும் ரொம்ப பெரிய அறிவாளியெல்லாம் ஒன்றும் கிடையாது, ஏதோ இவங்க மூலமாக, இவங்க சப்போர்ட் மூலமாக அவங்க இந்த நிலைமைக்கு வந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி உங்களுடைய வெற்றியை ஏதாவது ஒரு விதத்தில் சிறுமைப்படுத்துகிற மாதிரி பேசுவாங்க. நான்காவது அடையாளம், தே ஆர் அன்ஹெல்தி காம்படிஷன். இப்போ நீங்கள் ஒரு தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க அல்லது நீங்கள் ஒரு ஜாபில் இருக்கிறீங்க, உங்களுடைய கம்பெனியில் ஒருத்தங்க இருக்கிறாங்க அப்படின்னா உங்களுக்கு போட்டியாக அவங்க வருவாங்க. இந்த போட்டி ஆரோக்கியமான போட்டி தானா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை. அதாவது எப்படியாவது இந்த போட்டியில் உங்களை கீழே தள்ளணும் அப்படின்னு தான் நினைப்பாங்களே தவிர, நாமும் மேலே வரணும், ஒரு ஆரோக்கியமான ஒரு காம்படிஷனை எடுக்கணும் அப்படின்னு அவங்க நினைக்க மாட்டாங்க. ஸோ எப்படி பார்த்தாலும் இது ஒரு அன்ஹெல்த்தியான மோசமான ஒரு போட்டியாளராகத்தான் உங்களை பொறாமப்படுறவங்க இருப்பாங்க. ஐந்தாவது அடையாளம், they gossip behind your back. நீங்கள் இல்லாதப்போ உங்கள் நண்பர்கள்கிட்டயோ அல்லது மற்றவங்க கிட்டேயோ உங்களை பற்றி கிசு பேசுறது, இவங்க அப்படி போயிட்டாங்க, இவங்க அப்படி பண்ணுறாங்க, இவங்க அங்கே போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பற்றி தவறாகவோ கிசு பேசுகிறத இவங்க விரும்புவாங்க. ஆறாவது அடையாளம், தே ரிஜாய்ஸ் இன் யுவர் ஃபெயிலியர். நீங்கள் ஏதாவது ஒரு தவறு பண்ணும்போது, நீங்கள் ஏதாவது ஒரு ஃபெயிலியரை சந்திக்கும் போது அவங்க சந்தோஷப்படுவாங்க. அந்த சந்தோஷத்தை ஏதாவது ஒரு விதத்தில் வெளிப்படுத்துவாங்க. ஏழாவது அடையாளம், தே ரியாக்ட் நெகட்டிவ்லி வென் அதர்ஸ் பிரைஸ் யூ. மற்றவங்க உங்களை பற்றி அவங்க கிட்ட போயிட்டு நல்ல விதமாக பேசும்போது, பாராட்டும் போது இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நெகட்டிவாக ரியாக்ட் பண்ணுவாங்க. ஒன்று, உங்களை பற்றி அவங்க தப்பாக பேசுகிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. தப்பாக பேசுகிறதுக்கு வழி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நெகட்டிவான ஏதாவது ஒரு ரியாக்ஷனை கொடுப்பாங்க. சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, மற்றவங்க உங்களை பற்றி புகழ்கிறத பிடிக்காம அந்த டாப்பிக்கை கட் பண்ணிவிட்டு வேற ஒரு டாபிக் எடுத்து பேசணும் அப்படிங்கிற மாதிரி டாப்பிக்கை மாற்றி விடுவாங்க. அதுக்கும் வழி இல்லையா, ஜஸ்ட் அவங்களுடைய பாடி லாங்குவேஜ் மூலமாகவாவது வெளிப்படுத்துவாங்க. அதாவது அவங்க முகத்தை பார்த்தாவே தெரியும் அவங்களுக்கு உங்களை பற்றி புகழ்றது பிடிக்கல அப்படிங்கிறது. நம்ம டாப்பிக்கை தொடர்ச்சியாக பார்க்கறதுக்கு முன்னாடி இன்றைய வீடியோனுடைய ஸ்பான்சர் குக்கு எஃப்எம் பற்றின சில வார்த்தைகள். இந்த புது வருஷத்தை ஒரு புது எனர்ஜியோடு நீங்கள் வரவேற்கணும் அப்படிங்கிறதுக்காக குக்கு எஃப்எம் ஒரு ஸ்பெஷலான ஆஃபர் கொடுக்குறாங்க. 10,000+ ஆடியோ கண்டென்ட்டை ஒரு மந்த்லி சப்ஸ்கிரிப்ஷன்ல இருந்து 60% மேசிவ் டிஸ்கவுண்ட்ல நீங்கள் என்ஜாய் பண்ண முடியும். அதாவது ஒரு மாசத்துக்கான சப்ஸ்கிரிப்ஷன் வெறும் 39 ரூபாயில. இந்த ஆஃபர் அவைல் பண்றதுக்கு NY60 அப்படிங்கிற கூப்பன் கோடை பயன்படுத்துங்க. இந்த ஆஃபர் வரும் ஜனவரி 1ஆம் தேதி வரைக்கும் தான் இருக்கு. குக்கு எஃப்எம் டவுன்லோட் பண்றதுக்கான லிங்க் கீழ் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி இந்த ஆஃபரை அவைல் பண்ணி என்ஜாய் பண்ணுங்க. எட்டாவது அடையாளம், தே ஸ்க்ரூட்டினைஸ் யுவர் ஒர்க். நீங்கள் என்ன வேலை பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க, என்ன மாதிரி ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க, என்ன பண்ணுறீங்க அப்படிங்கிறத உத்து கவனிச்சுக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் எங்கே போகிறீங்க, எங்கே வரீங்க, என்னென்ன விஷயங்களை பண்ணுறீங்க, எப்படி பண்ணுறீங்க அப்படிங்கிறத பற்றி அடிக்கடி தெரிஞ்சுக்கிட்டே இருக்கணும்னு சொல்லிட்டு மற்றவங்க கிட்ட விசாரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. எதுக்கு அப்படின்னா, நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படிங்கிறதுல குறை கண்டுபிடிப்பதற்காக. ஒன்பதாவது அடையாளம், when you have a good news they boast about themselves. நீங்கள் அவங்க கிட்ட போயிட்டு உங்களுடைய வெற்றியை பற்றியோ அல்லது ஒரு சந்தோஷமான ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் அவங்ககிட்ட ஷேர் பண்ணுறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. அதுக்கு பதில் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்கள பற்றி பெருமையாக பேசுகிற மாதிரியான ஏதாவது ஒரு சம்பவத்தை பற்றி உங்ககிட்ட சொல்லுவாங்க.
அவங்கள பற்றி பெருமை பேசுகிற மாதிரியான ஏதாவது ஒரு செய்தியை திருப்பி உங்ககிட்ட வந்து ஒரு ரிப்ளை மாதிரி சொல்லுவாங்க. ரெண்டுக்கும் என்ன சம்மந்தம் அப்படிங்கிற மாதிரியே இருக்காது, ஆனாலும் இதை அவங்க பண்ணுவாங்க. 10வது அடையாளம், தே கிவ் பேட் அட்வைஸ். ஏதாவது ஒரு விஷயத்தில் அவங்க கிட்ட போய் நீங்கள் ஒரு அட்வைஸ் கேட்குறீங்க அப்படின்னா அவங்க உங்களுக்கு மிக கச்சிதமான சரியான ஒரு அட்வைஸை கொடுக்க மாட்டாங்க, தவறான ஒரு அட்வைஸை கொடுப்பாங்க. 11வது அடையாளம், தே ட்ரை டு டேக் பார்ட் இன் யோர் சக்ஸஸ். நம்ம மேலே பார்த்த இந்த 10 விஷயத்தையும் பண்ண முடியலையா, 11வது ஒரு விஷயம் இருக்குது. என்ன அப்படின்னா உங்களுடைய வெற்றியில் ஏதாவது ஒரு பகுதியை வந்து அவங்க எடுத்துக்கணும், பங்கெடுக்கணும்னு நினைப்பாங்க. உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு விஷயத்தில் வந்து சக்ஸஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, என்னால் தான் இவங்க சக்ஸஸ் அடைஞ்சாங்க, நான் அன்றைக்கி இவங்களுக்கு ஒரு ஐடியா கொடுத்தேன், நான் அன்றைக்கி ஒரு நபரை வந்து கைகாமிச்சு விட்ட ஒரு ரெஃபரன்ஸ் கொடுத்தேன், அவர் மூலமாக தான் இன்னைக்கு இவங்க இந்த சக்ஸஸ் அடைஞ்சிருக்கிறாங்க, அவங்களுக்கு இந்த ப்ராஜெக்ட் வந்து கிடைச்சது, அவங்க இந்த நிலையை அடைஞ்சிருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி உங்களுடைய வெற்றிக்கு அவங்க ஏதாவது ஒரு பங்கு வகிக்கிறாங்க அப்படிங்கிறத வந்து காமிச்சுக்குவாங்க, அல்லது உங்களுடைய வெற்றியில் பங்கு வகிக்கிறதுக்கான முயற்சிகளை முன்னெடுப்பாங்க. நண்பர்களை, இப்போ நாம் பார்த்தா இந்த 11 அடையாளங்களில் அதிகபட்ச அடையாளங்கள் யாருக்கிட்டையாவது காணப்படுது அப்படின்னா தயவு செய்து அவங்கள தவிர்க்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. உங்கள் மேலே பொறாமப்படுறவங்க உங்களுடைய வெற்றிக்கும் உங்களுடைய வளர்ச்சிக்கும் ஏதாவது ஒரு விதத்தில் தடை உருவாக்குறதுக்கு அவங்க செயல்படுவாங்க அப்படிங்கிறத மறந்துடாதீங்க. நாம் பாசிட்டிவாக தான் இருக்கணும், நாம் ஸ்ட்ராங்காக தான் இருக்கணும். ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்னா வீக்னஸை வெற்றி கொள்ளணும், பாசிட்டிவாக இருக்கணும் அப்படின்னா நெகட்டிவிட்டியை விரட்டி அடிக்கணும். இது மனிதர்களுக்கும் பொருந்தும். பாசிட்டிவான மனிதர்களை உங்கள் கூட அதிகமாக வச்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா நெகட்டிவான மனிதர்களை முதல்ல கட் பண்ணுங்க.